அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர்களே, இறைவன் இருக்கின்றானா இல்லையா? கடவுளை நம்புறதா வேண்டாமா? இது மாதிரியான விஷயங்களுக்குள்ள போய் நம்ம நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த அகிலமும் சரி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய உலகமும் சரி, இந்த பூமி அது படைக்கப்பட்டிருக்கிற அந்த விதமும் சரி, இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நமக்கு தெளிவா புரிய வைக்கக்கூடிய ஒரு விதத்துல தான் இருக்கு. அது எப்படி அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய உயிர்கள், அந்த உயிர்களுக்கு தேவையான உணவுகள், இது எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டும் தேவையான அளவும் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உயிர்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சங்கிலி தொடர் இருக்கு பாருங்க, இவங்களை சார்ந்து இவங்க, இவங்களை சார்ந்து இவங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஒருத்தருக்கு எது உணவாக இருக்கிறதோ அந்த உணவு இன்னொன்றை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்கிறோம். அது எதுவா இருக்கட்டும், மேல்மட்டத்துடைய கழிவு, அதாவது மனிதர்களும் சரி மற்ற உயிரினங்களும் சரி, ஒரு உணவை சாப்பிடுறாங்க, அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த கழிவுகள் அது கீழ்மட்டத்துல இருக்கக்கூடிய மற்ற உயிர்களுக்கு உணவா போகக்கூடிய ஆச்சரியமான விஷயம். அப்படி இல்லைனாலும் அது உரமாக மாறக்கூடிய அந்த ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த பூமி எந்த விதமான தவறும் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடிகிறது. அப்போ இறைவன் இருக்கின்றான். சரி, படைத்த இறைவன் நம்மளை கண்காணிக்கிறானா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பா எல்லார் மனசுலயும் வரும். ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னு சொன்னா, ஒரே இறைவன் அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படி இத்தனை பேரை அவர் மெயின்டைன் பண்ண முடியும், எப்படி கண்காணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி பல பேருக்கு கண்டிப்பா வரலாம். இப்படி வர்றது தப்பு இல்லை. ஆனா இந்த இடத்துலயும் அதுக்கான பதில் தெளிவா இருக்கு. இறைவனுடைய இந்த படைப்பு, அதை நம்ம கூர்ந்து பார்க்கிறோம். அந்த பருவநிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வெயில் காலம் குறிப்பிட்ட காலம், அதுக்கப்புறம் ஒரு மழை, அது ஒரு குறிப்பிட்ட காலம், அதுக்கப்புறம் பனி, அது ஒரு குறிப்பிட்ட காலம். இந்த பருவநிலை மாற்றங்கள்ல மற்ற உயிர்கள் எல்லாமே ஒவ்வொரு நிலையிலையும் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார். தேவையான அளவுக்கு அவர் இந்த வெயில் காலத்தை கொடுக்கிறார், தேவையான அளவுக்கு மழையை கொடுக்கிறார். இந்த மழை மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னா பஞ்சம் எந்த அளவுக்கு உண்டாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மனிதர்கள் ஆறறிவு கொண்ட மக்கள், நன்மை தீமையை பிரிச்சு பார்க்கக்கூடிய மக்கள் இருந்தாலும் அந்த மக்களுக்கு, இந்த மனிதர்களுக்கு மழை இல்லை அப்படின்னு சொன்னா ஒழுக்கம் இல்லாம அவங்க போயிடுவாங்க. அவங்க தங்களுடைய தேவைக்காக சுயநலவாதிகளா மாறிடுவாங்க. அவங்க கொடுத்து சாப்பிடக்கூடிய தன்மையை இழந்து பிடுங்கி சாப்பிடக்கூடிய தன்மைக்கு அவங்க வந்துருவாங்க. வள்ளுவர் கூட அதை பதிவு பண்றாரு. அப்போ நம்ம இந்த இடத்துல மழையுடைய தேவை எவ்வளவு இந்த மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் பூமிக்கும் தேவையானதாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை உணர்றோம். ஈரான், அங்க என்ன நிலைமைங்கிறது நமக்கு தெரியும். ஈரானுடைய தலைநகரத்துல 10 வருடங்களுக்கு மேலாயிருக்கு மழை பெஞ்சு. தலைநகரத்தையே நாங்க மாத்துவோம் அப்படிங்கிறாங்க ஈரானுடைய அரசு. மக்கள் எல்லாருமே அழுது புலம்பிதான் அவங்க அங்க பிரார்த்தனை பண்றாங்க, எங்களுக்கு எப்படியாவது மழை வேணும் அப்படின்னு. அப்ப இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். தேவையான அளவு நமக்கு மழையை இறக்கி வைத்து அந்த தண்ணீர் மூலயமாக நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கின்றார். கூடவே அந்த வெயிலை கொடுத்து, சூரியனை கொடுத்து நமக்கு தேவையான உயிரோட்டத்தை அதன் மூலமாக கொடுத்து கொண்டிருக்கிறான்ங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப இறைவன் இருக்கின்றார், மிக நிச்சயமாக அவர் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறாருங்கிற அந்த ஒரு விஷயத்தை பருவநிலை மாற்றங்களை வச்சே நம்மளால தெளிவா புரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்ப இத இப்படி ஏற்றுக்கொள்வதுதான் பகுத்தறிவாக இருக்க முடியும். அப்ப இதை வச்சு நாம இறைவனை உணர்ந்து கொள்ளலாம். அதை விட்டுட்டு அதெல்லாம் கிடையாது, நேரடியா கூட்டு காட்டுங்க இறைவனை, அப்பதான் நாங்க நம்புவோம். அவரை படைச்சது யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இந்த இடத்துல பகுத்தறிவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கேட்பார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புகை வருது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அங்க நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த உலகம் படைக்கப்பட்ட நிலையை பார்த்து இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இதுதான் உண்மையான பகுத்தறிவு. இப்போ இதுல இருக்குது ஒரு பேனா, இது ஒரு பேனா. இந்த பேனாவை நிச்சயமாக மனித உழைப்பினால் உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதை விட்டுட்டு அதெல்லாம் கிடையாது, பேனா தானாதான் உருவாச்சு, அப்படி இல்லைன்னா இதை செஞ்சவங்களை கொண்டு காட்டுங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமான வாதமோ அது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வாதம் தான் இறைவன் இருக்கிறானா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அறிவாளி மாதிரி கொஞ்சம் விஞ்ஞானத்தை சேர்த்து
அதுக்கப்புறம் இறைவன் இல்லை அப்படிங்கிறது தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். அதனால உண்மையான பகுத்தறிவுங்கிறது பகுத்து அறிந்து இறைவனை ஏற்றுக்கொள்வதாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம இங்க முடிவுக்கு வர வேண்டி இருக்கிறது. சரி, கடவுள் இருக்காரு, அப்ப அவரை நாம எப்படி நம்புறது, எப்படி அவரை ஏற்றுக்கொள்வது, எப்படி அவரை தொழுவது, நான் அவர் மீது நம்பிக்கை கொள்வதற்கான வரம்புகள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல பல பேர் பலவிதமான பதில்களை வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு பதிலும் ஒவ்வொரு நம்பிக்கையை சார்ந்து இருக்கும். அந்த நம்பிக்கைகள் ஒவ்வொரு மதங்களாக இருந்துகிட்டு இருக்கிறது. நாம இஸ்லாமிய கண்ணோட்டத்தின்படி பார்க்கிறோம். இறைவன் எப்படி இருக்கிறார், எப்படி இறைவனை நம்புவது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இறைவன் ஒருவன் தான், அவனுக்கு உருவ வழிபாடு கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு. இப்ப ஒரே இறைவனை நாம நம்பி ஏற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா, அது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு பூமி, அதுல இத்தனை லட்சம் உயிர்கள், ஏராளமான படைப்புகள் இருக்கு, உயிர்கள் இருக்கு, இதை எப்படி ஒருத்தராக மெயின்டைன் பண்ண முடியும்? இது போக மிகப்பெரிய பிரபஞ்சங்கள், அங்கெல்லாம் கூட பலவிதமான விஷயங்கள், அற்புதங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரே இறைவன் எப்படி நாம ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற அந்த கேள்வி கண்டிப்பா வரும். நியாயமான ஒரு கேள்விதான். ஆனா இந்த இடத்துல நாம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த பேனாவையே இதுக்கு நம்ம உதாரணமா கொண்டு வரலாம். இந்த பேனாவுடைய பின்னணி, இது எப்படி உருவாக்குனாங்க, முதல்ல எப்படி டிசைன் பண்ணாங்க, இந்த கலர் எப்படி அவங்க தயார் பண்ணாங்க, இது எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு பெரிய டீம் ஒர்க் கண்டிப்பா உள்ள இருந்திருக்கும். ஆனா அதை ஓகே பண்ணது ஒரு ஆள் தான். ஒரு ஆள் தான் சரிப்பா இந்த டிசைன் நல்லா இருக்கு அப்படின்னு அப்ரூவல் கொடுத்துருப்பாரு. அப்ப ஒருத்தருடைய அப்ரூவலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய வேலை நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல பாக்குறோம். ஒரு சின்ன பேனாக்கே அப்ப இவ்வளவு பெரிய ஒரு உலகமா இருக்கட்டும், இல்ல பறந்து விரிஞ்ச எல்லை இல்லாத அந்த அகிலமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொள்வதுதான் மிகச்சிறந்த நம்பிக்கை. அதுதான் உண்மையான பகுத்தறிவு. அப்ப அவருக்கு கீழே பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு வானவர்கள் அப்படின்னு பேர். இப்படித்தான் நாம நம்பிக்கை கொள்ள வேண்டி இருக்கிறது. இதுவும் சரியான ஒரு நம்பிக்கை தான். அப்ப இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் பகுத்தறிவு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அந்த இறைவன் ஒருவனே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிவு மூலியமாகவே தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நாம் எப்படி தொழுவது, எப்படி வணங்குவது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வரும். அப்ப இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாடு கூடாது, இறைவனுக்கு இணை வைப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இணை வைப்பு அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு இணையாக யாரையும் எதையும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். பல பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களுடைய தாய் தந்தை இவங்களெல்லாம் கொண்டு இவங்கெல்லாம் என்னுடைய இறைவன் தெய்வம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம சகஜமா பார்க்கிறோம். சினிமால சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல்வாதிகளும் சினிமாக்காரர்களும் யாரை பார்த்தாலும் காலில் விழுந்துருவாங்க. இது எல்லாம் இறைவனுக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆக மிக நிச்சயமாக அப்பா அம்மாவை இறைவன்னு சொல்வதும் யார் காலிலையும் விழறதும் கூட இணை வைப்பாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது. அப்ப இறைவனுடைய படைப்புகளை கூட நாம இந்த இடத்துல இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் இணை வைப்பாகத்தான் வருகிறது. இறைவனுடைய படைப்புல யானைய நான் தெய்வமா பாக்குறேன், ஒரு பாம்பை நான் தெய்வமா பாக்குறேன், அதே மாதிரி நான் பூனையை தெய்வமா பாக்குறேன், சிங்கத்தை தெய்வமா பாக்குறேன். இதுவும் இஸ்லாத்தில் மிகவும் கடுமையான முறையில் தடை செய்யப்பட்ட விஷயம். இது எல்லாமே இறைவனுடைய படைப்புகள். அதுங்க செத்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம், பிறந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம். ஆகையினால ஒரு பலகீனமான எந்த ஒரு படைப்பும் இறைவனாக முடியாது அப்படின்னு இஸ்லாம் கடுமையான முறையில தடுக்குது. மிகப்பெரிய மலையை நாங்க புனிதமா பாக்குறோம், அதை நாங்க தெய்வமா வணங்குறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம்தான். அதற்கும் இஸ்லாம் கடுமையாக தடை விதிக்கிறது. அப்ப இணை வைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு சூரியனை நான் தினம் காலையில பார்த்து அதை வழிபாடு பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் இறைவனுடைய படைப்பு, அதையும் இஸ்லாம் தடுத்து விடுகிறது. அப்ப இறைவனை தவிர்த்து மற்ற யாரையும் இறைவனுக்கு இணையாக கூட ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு தடை விதித்திருக்கக்கூடிய இஸ்லாம் பாவத்திலேயே முதல் பாவமா இந்த இணை வைப்பதான் வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அதாவது இறைவனுக்கு இணை வைப்பதுதான் முதல் குற்றமாக, பெரும் குற்றமாக இஸ்லாம் பார்க்கிறது. இந்த ஒரு பாவத்துக்கு மட்டும் இறைவன் புறத்துல மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கிறோம். மிக நிச்சயமா மன்னிப்பு கிடையாதா அப்படின்னா
கிடையாது. வேற என்ன குற்றங்கள் செய்திருந்தாலும் அதை மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு விபச்சாரத்தை ஒருத்தன் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னா இவனை மன்னிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இறைவன் புறத்துல. ஒரு கொலை செஞ்சிருக்கான், பொய் சொல்லியிருக்கான், திருடி இருக்கான், சில உயிர்களை கொண்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா அதை கூட இறைவனால மன்னிச்சிடவும் முடியும். ஆனா மிக நிச்சயமா 100% இறைவனுக்கு இணை வைக்கிறத இறைவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் படைச்ச ஒரு விஷயத்தை எடுத்து நீயா உன் கையால செதுக்குவ, நீயா உன் கையால வரைவ, இல்லைன்னா உன்னை பெத்தவங்களை வயசான நிலையில அவங்க காலில் விழுந்து நீதான் என் தெய்வம்னு சொல்லுவா. அவங்க பலவீனமாய் கிடக்குறாங்க உன் தேவைக்காக. அவங்க உன்னுடைய தேவை இப்ப அவங்களுக்கு தேவையா இருக்கும் போது பலகீனமா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து நீ தெய்வம்னு சொல்லுவியா அப்படிங்கிறது தான் இஸ்லாமிக்க கேட்கக்கூடிய கேள்வி. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நாங்க ஒரு மரத்தை கடவுளா நினைச்சுக்கிறோம், அதுல என்ன தப்பு அப்படின்னு. எங்க மனம் தோணுது, நாங்க ஒரு கல்லை கடவுளா பாக்குறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க. அப்ப நான் ஒரு மரத்தை கடவுளா பாக்குறேன், அந்த மரம் எனக்கு கடவுளாக தெரியுது அப்படின்னு சொன்னா அடிப்படையில இது பகுத்தறிவு கிடையாது, மூட நம்பிக்கை. ஒரு கல்லை நான் கடவுளா பாக்குறேன் அப்படின்னு சொன்னா இதுவும் 100% மூட நம்பிக்கை. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நீங்க மட்டும் இதை நம்பினா பரவாயில்ல, உங்களுடைய சுற்றத்தையும் நம்ப வைக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்தையும் நம்ப வைக்கிறீங்க. ஒரு தலைமுறையே இந்த நம்பிக்கைக்குள்ள கொண்டு வரும்பொழுது 100% அந்த நம்பிக்கை குருட்டுத்தனமானதா மாறி மேலும் 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 அடுத்தடுத்து வரக்கூடியவங்க அந்த மூட நம்பிக்கைக்குள்ளேயே ஒரு சமுதாயத்தை இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுடுவாங்க. இதனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்கும் தடையா இது இருக்கும், உண்மையான இறைவனை அறிவதற்கும் இது மாதிரியான செயல்பாடுகள் தடையாக இருக்கும். இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அதுலயும் பாருங்க, நான் ஒரு மரத்தை கடவுளா நினைக்கிறேன், அது எனக்கு கடவுளா தெரியுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்வாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த பேனா இருக்கு, இது ஒரு பேனா தான், நான் இதை ஒரு ஏர் இந்தியா ஃபிளைட்டா நினைச்சுக்கிறேன், வாங்கலே எல்லாரும் துபாய் வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்னு நான் கூப்பிடுறேன். எப்படி பார்ப்பாங்க நம்மள? ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள தானே நம்மளை பார்ப்பாங்க. இல்லையே, நான் இதை ஃபிளைட்டா நினைச்சுக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் இதுல ஏறி போறேன், என் பின்னாடி தயவு செஞ்சு உட்காருங்க, டபுள்ஸ் போயிட்டு வந்துருவோம், டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்துருவோம் இந்த ஃபிளைட்ல அப்படிங்க. எது இந்த பேனாவை எடுத்து வச்சுக்கிட்டு. இப்ப இது ஒரு பைத்தியக்காரத்தனம் தெரியுதா? இப்ப நான் கெட்டது மட்டும் இல்லாம மத்தவங்களையும் நான் கெடுக்கிறேன். இதே மாதிரிதான் நான் ஒரு மரத்தை கடவுளா பார்த்துட்டு நான் மட்டுமே கெடல, கூட இருக்கிறவங்களையும் கெடுக்கிறேன், என் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் கெடுக்கிறேன், அடுத்த மொத்த தலைமுறையுமே நான் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா மாத்துறேன். ஆகையினால இது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது அப்படின்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதனாலதான் இறைவன் இணை வைப்பை கடுமையான முறையில் தடை செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இதுல இருந்து நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சரி, இது மூட நம்பிக்கை அப்படின்னா இறைவனை இப்போ எப்படி வணங்குறது, எப்படி தொடருது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வரும். ஒரு நல்ல கேள்விதான். இஸ்லாம் என்ன மாதிரியான வழிமுறைகளை இங்க கையாளுது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இஸ்லாம் இறைவனை எப்படி தொடருது அப்படின்னு ரொம்ப அழகா கத்துக் கொடுத்துருக்கு. அந்த தொழுகை முறை, அந்த தொழுகை முறையில நாம என்ன சொல்லி தொழறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த தொழுகை முறை முழுக்க முழுக்க இறைவனை போய் சேர்றதா மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு அந்த 5 வேளை தொழும் பொழுது முஸ்லிம்கள் என்ன சொல்லி தொழறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். கிப்லா அப்படிங்கிற அந்த முன்னோக்கு திசை மக்கா, அதை நோக்கி நிக்கணும் அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கு இடப்பட்ட கட்டளை. அது முதல் இறையாலயம் அப்படிங்கிறதுனால அப்ப அதை நோக்கி முஸ்லிம்கள் நிற்கும் பொழுது அந்த அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற அந்த முழக்கத்தை இடுறத நீங்க பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பவ்யமா இறைவன் முன்னால் நிற்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தோட ரொம்ப பயபக்தியோட அவங்க அந்த கையை கட்டிக்கிட்டு நிற்பாங்க. நேரா நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது இறைவன் முன்னாடி நிற்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு மரியாதையினால பயத்தினால கொஞ்சம் தலை சாஞ்சுதான் இருக்கும், கண் பார்வையும் கீழே இறங்கிதான் இருக்கும். அல்லாஹ் அக்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் அரபு வார்த்தை, இது இறைவனுடைய பேர் இல்ல, அரபுல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை, இறைவனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். இந்த அல்லாஹ்வுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். தமிழ்ல எப்படி கடவுள்னு சொல்றோமோ அந்த மாதிரி அரபுல அல்லாஹ், இங்கிலீஷ்ல காட், எப்படி இது போய்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பைபிள்ல எங்கெல்லாம் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு வருதோ நீங்க அரபு பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு தான் வரும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா
கர்த்தருங்கிறது கடவுளை குறிக்கக்கூடிய வார்த்தை. அது அரபுல அல்லாஹ் அப்படின்னு தான் வரும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாங்கிறது இறைவனை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு தனித்த வார்த்தை. அல்லாஹு அக்பர்ன்னு சொன்னா இறைவன் மிக பெரியவன், கடவுள் மிக பெரியவன் அர்த்தம். இப்போ இதை யார் போய் சேரும்? இந்த அல்லாஹு அக்பர்ங்கிற முழக்கம் யாரை போய் சேரும்? நிச்சயமா 100% இறைவனை மட்டுமே போய் சேரும், டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கையை பவ்யமா கட்டிக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய பிரதானமான ஒரு அத்தியாயம் வசனங்கள் ஓதக்கூடிய அந்த விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 7 வசனங்கள் பிரதானமா ஓதுவாங்க. முதல் அத்தியாயத்துல இருக்கக்கூடிய 7 வசனங்கள் தான் அது. அந்த வசனத்துடைய துவக்கம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு வரும். மிக்க அருளாளரும் மிக்க அன்பாளருமான அல்லாவின் பெயரால் அப்படின்னு வரும். அதாவது இறைவனின் பெயரால்னு வரும். மிக்க அருளாளன் மிக்க அன்பாளன், யார? இறைவனை சொல்றது. இறைவனின் பெயரால் நான் துவங்குகிறேன் அப்படிங்கிறாங்க. 100% இது இறைவனின் பெயரால் துவங்கப்படுகிறதுங்கிறது எல்லாருக்குமே இப்போ புரியும். அப்புறம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு வரும். அனைத்து புகழும் அகிலங்களை படைத்த ரட்சகனான இறைவனுக்கே. நல்லா கவனிச்சு பாருங்க, அனைத்து புகழும் அகிலங்களை படைத்த ரட்சகனான இறைவனுக்கே அப்படின்னு வரும். அப்ப எவ்வளவு தூய்மையான முறையில இந்த இடத்துல இறைவனை வணங்குவதற்கு இஸ்லாம் ஒரு வழிமுறையை கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்புறம் அர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு வரும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா மிக்க அருளாளன் மிக்க அன்பாளன், மறுபடியும் இறைவனை குறித்து புகற்றி புகழ்ந்து சொல்லக்கூடியது. அப்புறம் மாலிகி யௌமிதீன், தீர்ப்பு நாளின் நீதிபதி. மிக நிச்சயமா தீர்ப்பு நாளுடைய நீதிபதி இறைவன் தான்ங்கிறது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் தெரியும். அப்ப இதுவும் இறைவனை போய் சேரும் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. அப்படின்னு வரும். உண்மையே வணங்குகிறோம், உம்மிடமே உதவியும் தேடுகிறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுவும் இறைவனை நோக்கி போகுது. சிராத்தல் லசீனா அன் அம்த அலைஹிம் கைரில் மக்சூபி அலைஹிம் வலல்லாஹின். அதாவது நீ எங்களுக்கு நேர் வழி காட்டுவாயாக அப்படின்னு வருது. யாரை பார்த்து? இறைவனை பார்த்து அந்த தொழுகையில நின்று இறைஞ்சிரும். சுத்தமான முறையில இறைஞ்சிட்டு சொல்றோம், நீ எங்களுக்கு நேர் வழியில் நடத்துவாயாக. அது முன் கோபத்துக்கு ஆளானோருடைய வழியும் அல்ல, வழி தவறியோருடைய வழியும் அல்ல அப்படின்னு வருது. இறைவா, நீ எத்தனையோ மக்களுக்கு தூதர்களை அனுப்பி எத்தனையோ மக்களுக்கு வழியை காட்டி அந்த வழிகளை அந்த மக்கள் தகர்த்தெறிந்து நாசமானார்கள். சில சமுதாயங்கள் உன்னால் அழிக்கப்பட்டது. இப்ப எங்களுக்கு வழிகாட்டு. அந்த வழி உன்னுடைய கோபத்துக்கு ஆளானோருடைய வழியாக இருக்க வேண்டாம், வழி தவறியுடைய வழியாகவும் அது இருக்க வேண்டாம். சுத்தமான தூய்மையான நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. இப்ப கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இது யாரை போய் சேரும்? 100% இறைவனை மட்டுமே போய் சேரக்கூடிய விஷயத்தை தான் இறைவன் நமக்கு இங்க கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த இஸ்லாம் காட்டக்கூடிய இறைவனை தொழும் முறை உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா 100% சொல்லலாம். இஸ்லாம் அரேபியால ஜெயிச்சதுக்கு உண்மையான காரணமே இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு தான். அதாவது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல ஒரு எதிர்ப்பு இருந்தது, கடுமையான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு ஏன் வந்தது அப்படின்னா, இறை தூதர் என்ன சொன்னாருங்கிற அந்த விஷயத்த நாங்க கேட்க மாட்டோம், அதாவது காதல வாங்கினாங்களே தவிர உள்ளத்து ரீதியா அவங்களால சிந்திச்சு பார்க்க முடியல. மக்கள் கிட்ட அன்றைய தலைவர்கள் ஒரு பாமர மக்கள் கிட்ட அந்த செய்தியை கொண்டு போக விடாம தடுத்தாங்க. ஆனா அந்த தலைவர்களுடைய முடிவுக்கு பிறகு இஸ்லாம் பாமர மக்கள் கிட்ட நேரடியா கொண்டு போய் அந்த அரபுகள் கிட்ட சேர்க்கும் பொழுது அது அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுது. கரெக்டு தானே, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிலைகள் அதுக்கு நம்ம லாத்து உஸ்ஸா இப்படின்லாம் பேர் வச்சிருக்கோம், அப்புறம் ஊஃபல் அப்படின்லாம் பேர் வச்சிருக்கோம். இந்த தெய்வங்கள் உண்மையிலேயே தெய்வங்களாக இருந்தா மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய பூஜைகள் புனஸ்காரங்கள் வழிபாடுகள் எல்லாமே அவங்களை போய் சேரும். ஆனால் இறை தூதர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு தொழுகை முறைங்கிறது நிச்சயமாக 100% இறைவனை மட்டுமே போய் சேரும் அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போது தெரிகிறது அப்படின்னு அந்த மக்களுக்கு ஒரு முடிவு எடுத்து அவங்க இஸ்லாத்தை நோக்கி சாரசாரையா வந்தாங்க. அரபுகளுக்கு அந்த இஸ்லாம்ங்கிறது அவர்களுடைய மொழியிலேயே கிடைச்சதுனாலதான் அவ்வளவு விரைவான ஒரு மாற்றம் அந்த நேரத்துல நிகழ்ந்தது. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த அல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை 100% அது ஒரு இறைவனை குறிப்பதற்காக, இறைவனுடைய பேராக அது இல்லை, அது இறைவனை மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது.
அந்த வார்த்தை தமிழில் கடவுளாக, ஆங்கிலத்தில் காடாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர்னு யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அது இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு தான் சொல்றாங்க. 100% அது இறைவனை போய் தான் சேருகிறது. இந்த தொழுகை முறையை பொறுத்த வரைக்கும் 100% இறைவனுக்காக மட்டுமே அமைக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆகையினால இஸ்லாமிய தொழுகை முறை அப்படிங்கிறது உலகத்தில் சிறந்தது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் இங்கே புரிஞ்சு கொள்ளுகிறோம். சரி, இந்த இறைவனுக்கு ஆரம்பம், முடிவு இப்படின்னு ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 100% அப்படியான ஒரு விஷயம் இருப்பதாக குரானில் எங்கேயுமே நாம பார்க்க முடியவில்லை.